இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மத்தேயு 7:24. ஒரு ஐஸ்வர்யவான மனிதன் கடற்கரையிலிருந்து சற்று நடந்து செல்லக்கூடிய தூரத்திலே ஒரு அழகான மாளிகை ஒன்றை கட்டினான். கட்டுமான பணிகள் யாவும் முடிந்த பின்பு நாட்டின் சட்டப்படி அந்த கட்டிடமானது பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற சான்றிதழை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த மாளிகையின் அமைப்பை சிபாரிசு செய்யும்படி சிவில் என்ஜினியர் ஒருவர் அனுப்பப்பட்டார். அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்த அந்த அதிகாரியான என்ஜினியர் அந்த கட்டிடத்தின் அஸ்திபார வடிவமைப்பிலிருந்து பல குறைபாடுகள் இருப்பதாகவும் இந்த கட்டிடம் இந்த பிராந்தியத்தின் காலநிலைக்கு ஏற்றபடி அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அதனால் அந்த அழகான மாளிகைக்கு பாதுகாப்பு சான்றிதழை வழங்குவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். பாருங்கள், அந்த மனிதன் கட்டிடம் கட்டுவதற்கு முன்பும் கட்டிடம் கட்டப்படுகின்ற போதும் செய்ய வேண்டிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்யாமல் எல்லாம் கட்டி முடித்த பின்பு சான்றிதழை பெற்றுவிடலாம் என்று தவறான எண்ணம் கொண்டிருந்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த உலக ஐஸ்வர்யத்தால் உலகிலே காரியங்களை நடப்பித்து முடிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது தேவ வார்த்தையின்படி கட்டப்படவில்லை என்றால் தேவ அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். அதாவது தன் வாழ்விலே கடும் புயல் வந்தாலும் அவனுடைய வாழ்வு கர்த்தர் மேலே நிலைத்திருக்கும். நாம் விரும்பியபடி நம் வாழ்வை அமைத்து கொண்டு பின்பு தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு மனிதன் எண்ணுபவனாக இருந்தால் அவன் வாழ்வு கர்த்தர் மேல் நிலைத்திருக்காததால் சோதனையின் காலத்திலே விழுந்து போவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எதன் மீது அஸ்திபாரம் போட்டு கட்டியுள்ளோம் என்பது பெருங்காற்று மோதும் வரை யாருக்கும் தெரியாது. பார்ப்போர் எல்லாம் நமது வெளி தோற்றமான வாழ்க்கையை பார்த்து அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கை என கூறிவிடலாம். ஆனால் பெருங்காற்று போல் போராட்டங்கள், வேதனைகள் வாழ்க்கையில் வந்து மோதுகின்ற பொழுதுதான் நமது அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலேயா அல்லது மணலின் மேலேயா என்பது தெரிய வரும். நமது ஆசீர்வாதங்களை இழக்கும் போது, வீண் பழியை சுமக்க வேண்டி வரும் போது, நாம் நிந்திக்கப்படும் போது நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியோடு தேவனை பற்றி கொண்டிருக்கிறோமா? நீங்கள் அதிகமான நாட்களை கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் கழித்தாலும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அசைக்கப்படுவதில்லை. எனவே புத்தியுள்ள மனுஷனைப் போல கர்த்தரின் வார்த்தையின்படி உங்கள் வாழ்வாக்கிய வீட்டை கட்டுங்கள். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய கர்த்தாவே வீட்டை ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தா உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வேத வசனத்தின்படி உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.